ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களை இந்த காலை வேளையில் நான் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை எபிரேயருடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே பலவிதமான சோதனைகள் உண்டு. ஆனால் அந்த சோதனையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக கிறிஸ்துவானவர் நம்மை போல அவர் பல சோதனைகள் வழியாக அவர் கடந்து போக தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு கூட இயேசு எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருந்தார் என்று எபிரேயர் 4:15 வாசிக்க முடியும். 2:18 அதை பார்க்க முடியும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் ஏன்? அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொல்லி 1 பேதுரு 1:7 சொல்லியிருக்கிறது. உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் என்று சொல்லி உபாகமம் 13:3 நாம் காண முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சோதனைகள் ஏன் என்று கவனிப்போமானால் நீதிமொழிகள் 27:21 சொல்லியிருக்கிறது, வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை மேற்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் இருந்தான், அவனும் சோதிக்கப்பட்டான். யோபு சொல்லுகிறார் 23:10, அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அறிந்திருக்கிறபடியாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதை மேற்கொள்ள தேவன் நம்மை தைரியப்படுத்துகிறவராய் உதவி செய்கிறவராய் உதவி செய்ய ஒரு வல்லமை உள்ள தேவனாகவே இன்றைக்கு இருக்கிறார். ஏனென்றால் அவர் சோதிக்கப்பட்டார், அவர் வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்டார். மத்திய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சிப்பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அவரை மிகுந்த உயர்ந்த மலையில் கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் மகிமையும் அவர் காண்பித்து, நீர் சாஸ்திரமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டாய்வைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இப்படியாக தேவன் வார்த்தைகளை அனுப்பி வார்த்தைகளை சொல்லி எழுதியிருக்கிற வேதத்தின் வார்த்தைகளை எடுத்து அந்த சோதனை காரணத்தில் காட்டின போது அவன் அவரை விட்டு விலகி ஓடினான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ சோதனைகள், வேதத்தில் நிறைய சோதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேராக நம்ம பார்க்க முடியும். இருதயங்களை உள்ளிந்திரியங்களையும் கர்த்தர் சோதித்து அறிகிறார். பிசாசனால் சோதிக்கப்படுவதற்கு இயேசு வனாந்தரத்திலே கொண்டு போகப்பட்டார் என்று மாத்திரமல்ல, அவர் அதை ஜெயித்தார் என்றும் காண முடியும். அதே போல் ஒரு சமுதாயத்தில் பிறந்த சூசான் நகரம், அங்கே ஒரே நாளில் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாகும்படியாக கொள்ளையிடவும் அவர்களுக்கு எஸ்தர் 3:13 ஒரு கட்டளையை நம்ம வாசிக்க முடிகிறது. ஆனால் சோதிக்கப்படுகளுக்கு உதவி செய்கிற கிறிஸ்துவானவர் எஸ்தருடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கும் போது சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்து யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று நாம் அதை காண்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு உதவி செய்ய ஒரு வல்லமை உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். அவர்தான் இயேசு. அதனால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.